ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரமே, இந்த மாதமே சொல்லலாம், இந்த மாதமே நம்ம ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்த அந்த ரோகிணி எப்போ சிக்குவா, ரோகிணி எப்போ சிக்குவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுதான் வீடியோ தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ரோகிணிக்கு அடுத்த ஆப்பு முத்துவோட டாக்ஸியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முத்துக்கு ஒரு நல்ல பெரிய கிளைண்ட்டு கிடச்சிருக்காங்க, கஸ்டமர் கிடச்சிருக்காங்க. நான் போய் ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு மீனாட்ட சொல்லிட்டு கிளம்புறாப்புல முத்து. ஏர்போர்ட்டில் போய் பார்க்கும்போது ஒரு 50 வயசு 60 வயசு பாட்டி தாத்தாவும் வர்றாங்க. வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு வராரு. அப்போ வரும்போதே நல்லா ஜாலியாக முத்து பேசிகிட்டே வராங்க. முத்துவை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும். அப்போ முத்துட்ட சொல்கிறாங்க, முத்து இன்னைக்கு எனக்கு 60வது பிறந்த நாள் முத்து. நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு கோயிலில் நிப்பாட்டுறியா அப்படின்னு சொல்லி முத்துட்ட கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாப்புல, ரொம்ப நல்லதுமா, வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு கோயில் எங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். எங்கள் மாமியார் கூட அங்கே தான் பூக்கடை வச்சுருக்காங்க. என் ஒய்ஃப் கூட பூ தான் சார் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த நாளாம், அதுக்கான பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லிகிட்ருக்காங்க. மீன் அந்த பூஜைக்கான எல்லாமே கேட்குறக்காண்டி உள்ளே போகிறாங்க. அந்த டைமில் சிட்டி வரா. சிட்டி சார், நான் ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர், என் பேர் சிட்டி, எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது சார். அப்படி என்ன தகவல் சார் அப்படின்னு கோயில் வளாகம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாப்புல, இந்த மாதிரி 24ஆந்தேதி இங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, எனக்கு அது பற்றின ஃபுட்டேஜ் மட்டும் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நீங்கள் சாதாரணமாக கேட்கும் போதெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, இல்லைனாலாம் இல்லை, நீங்கள் சாதாரணமாக கேட்டாலும் நாங்கள் தர முடியாது, போலீஸ் ஆர்டரு காப்பியோடு வந்தால் மட்டும்தான் எங்களால் தர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக தர முடியாது அப்படி சொல்லட்டியுமே சிட்டியும் கூட வந்தவனும் கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மீனா ஃபேமிலி எல்லாருமே, சிட்டி வந்தாண்டி அப்படின்னாட்டி கோயில் வளாகத்துலேயும் சொல்கிறாங்க, ஏம்மா நீ கேட்ட மாதிரியே அந்த ஃபுட்டேஜை ஒரு ஆள் கேட்டான், யாருங்க சார் அப்படின்னும்போது, சிட்டி அப்படின்னு கூட பேர் சொன்னாமா, ஃபைனான்ஸ் பண்ணுறானாம்ல அப்படின்னு சொல்லாமே, அவனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ அப்படியே வெரைட்டியாக ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம ரோஹிணிக்கு. அடுத்த ஆப் இந்த சிட்டி சிக்க போகிறான். இதை முத்துக்கிட்ட சொல்கிறா மீனா, இந்த மாதிரிங்க சிட்டி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. சிட்டிக்கும் இதுக்கு ஃபுட்டேஜுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா, அப்போ ரோஹிணி தான் அனுப்பியிருப்பா, அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் மாமா இதை பணத்தை ஏமாற்றிட்டு போனோன்னு தானே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரோஹிணியை பற்றி நம்ம கண்டுபிடிப்போம், அவங்க அப்பா இவங்க 2 பேர் மலேசியாவிலேருந்து தானே வந்திருக்காங்க, அது மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நேராக நீங்கள் இவங்கள சும்மா இது மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, கெஸ்ட்டு மாதிரி, அங்கே மித்த டீட்டெயிலாக நம்ம கேட்டுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஐடியா பண்ணி அவங்க 2 பற்றியும், ஐயா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களை மாதிரி பெரியவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னமே, அவங்களுமே 2 பேருமே சரிப்பா நான் கண்டிப்பாக வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அவங்க மாமியார் உட்காந்துருக்காங்க, விஜயா. அப்போ போனோமே, அம்மா உங்களுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறா முத்து. யாரா? மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னமே, ஐயோ வாங்க 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 அப்படின்னு சொன்னமே, ரோஹிணியோட அப்பா அம்மாவை உட்காந்து சொல்லிட்டு வாங்க 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 வாங்கன்னு சொல்லுவா, ஆனால் இல்லை,